வணக்கம் டிஇடி நேயர்களே. இன்றைய சிறப்பு நேர்காணல்ல ஒரு ஸ்ட்ராங் டீமை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். என்ன ஒரு விசேஷம்னா, இந்த மாதம் நம்ம கொண்டாடினது எது? சர்வதேச மகளிர் தினம். வாட் அ கோஇன்சிடென்ஸ். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய கலையகத்துக்கு வந்திருக்காங்க ஒரு பவர்ஃபுல் டீம் ஹெடட் பை அ ஸ்ட்ராங் விமன். சரி, நான் உங்களுக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் விட்டுட்டு நேராக கதைக்கு வரேன். உலகம் பூரா கொண்டாடினது என்னங்க? எதை கேட்டாங்க? பெண்கள் ஆண்களுக்கு நிகராக எல்லா ஸ்பியர்ஸ்லையும் எல்லா துறைகளிலையும் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கணும்னு தான். இன்ஃபேக்ட் பேங்க் ஆஃப் கனடா டிக்ளேர் பண்ணியிருக்கு, இதுதான் முதல் முறை கனேடிய வரலாறுலேயே நம்மளுடைய கனேடியன் கரன்சி நோட்டுகளில் பெண் சாதனையாளர்கள், கனேடிய பெண் சாதனையாளர்களுடைய முகங்கள் பிரிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னுட்டு. இந்த கரன்சியில் நீங்கள் பெண்களுடைய முகங்கள், அதாவது கனேடிய பெண்களுடைய முகங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க. அதான் நான் சொல்கிறேன், வாட் அ கோஇன்சிடென்ஸ். இந்த ப்ரவுட் மொமெண்ட்டில் நம்மளுடைய டிஇடி கலையகத்துக்கு வந்திருக்காங்க ஒரு பவர்ஃபுல் டீம், நியோகா டீம். இந்த படக்குழுவினர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற ஒரு துணிச்சலான ஒரு பவர்ஃபுல் லேடி சுமதி. அவங்க தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். இன்னும் அவங்களுடைய அந்த படைப்புக்கு உயிர் கொடுத்த கலைஞர்களும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஐ வில் பி இன்ட்ரடியூசிங் தெம் டு யூ. வணக்கம் சுமதி. வணக்கம் சில்வியா. வணக்கம் டிஇடி நேயர்களே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதம் உங்க டீமை நாங்க மீட் பண்றது. சுமதி, நேர விஷயத்துக்கு வர. நீங்க படம் ஒரு 6 குறும்படங்களை நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். நீங்க தொடர்ந்து படங்களை எடுக்கிறீங்க. நீங்க ஒரு ஆர்ட் டைரக்டர்னு சொல்றதா, இல்லாட்டி கமர்ஷியல் டைரக்டருங்கிறதா, இல்லாட்டி அந்த மாதிரி கேட்டகரைசேஷன் வேணான்னு நினைக்கிறீங்களா? நான் ஆர்ட்னு சொன்னால் கலைப்படைப்பு, நிறைஞ்ச படைப்பில்லை, கலைப்படைப்பில் கூட விரும்புகிறேன் நான். அதனால் அது நேச்சுரலாகவே எனக்கு அதைத்தான் படைக்க வேணும்ன்ற ஆசையும் இருக்குது உங்களுக்கு. இன்ஃபேக்ட் உங்களுடைய படங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் உங்கள் படங்கள் திரையிடப்பட்டு நல்ல ஒரு பெயரையும் பெற்றிருக்கு. அதாவது இன்டர்நேஷ்னல் அரீனாவில் ஒரு பெண், அதுவும் நம்ம தமிழ் பெண், கனேடிய தமிழ் பெண் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும் சுமதி. அது ஏன் உங்களுக்கு கருப்பிய சுமதிங்கிற அந்த ஒரு புனைப்பெயர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு இப்போ கருப்பு என்று சொன்னால் நார்மலாக ஸ்ரீலங்கன் ஆக்களுக்கு அதை எப்படியும் குறைவாக எடை போடுவார்கள். ஆனால் நான் அதை பெருமையாக பார்க்கின்றேன். ஆனால் அது குறை இல்லை, நான் பெருமையாக பார்க்கின்றேன். என்னுடைய புனை பெயரை நான் கருப்பி என்று வைத்துக்கொண்டேன். அடாடாடாடா. ஸோ ஒரு விதத்தில் சொன்னால் நீங்கள் ஃபைட்டர் ஆஃப் த அண்டர் டாக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஆமாம். யூ ஆல்வேஸ் சாம்பியன், அதாவது கஷ்டப்படுறவங்கள அவங்களுக்கு ஒரு பிரதிநிதியா நீங்க இருக்க விரும்புறீங்க அப்படிங்கிறது உங்க பெயரை காட்டுது. நான் என்னை ஒரு பெண்ணியவாதியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு, எப்போதும் மேட்டுக்குடி மக்களால் அடக்கப்படும் விளிம்பு நிலை மக்களுக்குத்தான் எப்போதும் குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். அதனால் என்னுடைய படைப்புகள் முக்கியமாக பெண்களுக்காக குரல் கொடுப்பதாக இருந்தாலும் அதே நேரத்தில் மற்ற பிரச்சனைகளையும் நான் என்னுடைய சிறுகதைகள், நாடகங்களில் கொண்டு வந்திருக்கின்றேன். அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படும் நலிந்தவர்களுக்காக குரல் கொடுப்பது. ஃபென்டாஸ்டிக்குங்க. என்னென்னா, இப்போ இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ படம் எடுக்கிறதுக்கும் இங்கே கனேடிய மண்ணில் படம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே உங்களுக்கு லேபர் ரொம்ப சீப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஊரில் அப்படி கிடையாது. ஆர்டிஸ்ட் எல்லாம் டேலண்டட் ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதும் கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வாய்ப்புகள் கிடையாது, கிடைக்காத தொட்டு சொல்லலாம். அப்போ எப்படிங்க மோஸ்ட்லி வாலண்டியர்ஸ் அப்படி எப்படி அவங்களெல்லாம் நீங்கள் கொண்டாந்து உங்களுடைய அந்த ஐடியாவை அவங்கள நம்ப வச்சு அவங்கள இயக்குறதுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லைல்ல? டேலண்டட் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லலாது. ஆனால் இங்கே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் தான் எங்களோட தமிழ்
சமூகத்தில் இல்லை. டொரண்டோவில் வாழ்கிற தமிழ் மக்களுக்குள்ள ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் என்று அவர்கள் தான் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ஒர்க் பண்ணின எல்லோருமே மிகவும் டேலண்டடானவர்கள். அவர்கள் தொடர்ந்து நாடகங்கள், குறும்படங்கள் என்று நடித்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு இது புதுசல்ல, நடிப்பு அது புதுசல்ல. அதே நேரம் இந்த தொழில்நுட்பத்தில் கேமரா எடிட்டிங் செய்தவர்களோட வேறு படைப்புகளில் வேலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, இப்போ இந்திய திரைப்படங்களோட ஒப்பிடும்போது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லோருமே ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். அப்போ அவர்கள் தங்களுடைய ஓய்வான நேரங்களில் சனி ஞாயிறு கிழமைகளில் தான் நேரம் ஒதுக்கி இது ஒரு டீமாக நாங்கள் ஒன்று செய்ய வேணும், சாதிக்க வேணும் என்று அவாவில் செய்தோம். ரைட். அடுத்த சேலஞ்ச் நான் கேட்டே ஆனோம். இப்போ நீங்கள் எத்தனை படங்கள் எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு அதில் கமர்ஷியல் சக்ஸஸ் கண்டிங்களா? நான் முதல் எடுத்தது எல்லாமே 6 குறுந்திரைப்படங்கள் தான் எடுத்தேன். நான் ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். 2 சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கின்றேன். டிவிஐ தொலைக்காட்சி ஆரம்பித்த காலத்தில் அங்கே நான் வேலை செய்தேன். அப்போது எனக்கு கேமரா எடிட்டிங் அதில் பழக வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அங்கே பழகினேன். அப்போது அங்கே வேலை செய்த ரூபன் என்னுடைய நண்பர். அப்போ அவர் ஒரு நாள் சொன்னார், நீங்கள் கதை எழுதுறீங்கள், நான் கேமரா எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறேன், நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம் என்று. அதில் தான் நான் முதல் மனமுள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்தேன். அதை இங்கே டொரண்டோவில் நடந்த திரைப்பட விழாவுக்கு சப்மிட் பண்ண போது வரவேற்பு கிடைத்தது. அப்போது ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ பணச்செலவு என்பது எங்களுக்கு இல்லை. கேசட் வாங்குறது அப்படி சின்ன சின்ன செலவுகள் தான். அதனால் பணச்செலவு இல்லாதபடியாக ஷார்ட் ஃபிலிமே தொடர்ந்து எடுத்தோம். பிறகு அந்த காலத்தில் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் பிக்கப் பண்ணி எல்லா இடமும் ஃபெஸ்டிவல் நடக்க துவங்கினார்கள். அப்போ நான் பிறகு லண்டன், ஜெஃப்னா, ஃப்ரான்ஸ் அப்படி என்று சொல்லி வெவ்வேறு இடங்களுக்கு சப்மிட் பண்ணினதில் எனக்கு நிரம்ப வரவேற்பு கிடைத்தது. அது ஒரு 6 வருடமாக நான் ஒவ்வொரு வருடம் 1, 2 அப்படின்னு செய்து கொண்டிருந்தேன். பிறகு ரூபன் திருமணமாகி அவர் அதில் பிஸியானதோடு தொடர்ந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு சலிப்பு வரும். அப்போ நிறுத்தி கொண்டேன். அதுக்கு பிறகு நான் கூட மேடை நாடகங்களில் என்னுடைய கவனம் போனது. அதில் இந்த மேடை நாடகங்கள், உயிர்ப்பு பெண்கள் பட்டறை மூலம் மேடை நாடகங்கள் இப்போ இந்த வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி 5வது உயிர்ப்பு நிகழ்வு நடத்தி முடித்திருந்தோம். அதே நேரத்தில் நான் யோசித்தேன், குறும்படம் மேடை நாடகத்திலும் விட என்னுடைய கனவு ஒரு முழு நீள திரைப்படமாக கனகாலம் இருந்தது. அதற்கு தடையாக இருந்தது பணம். பிறகு யோசித்தேன், எனக்கு அது ஒரு கனவு இருக்கிறது, பணம் தடையாக இருந்தால் நான் ரிஸ்க் எடுக்காமல் விட்டேன் என்றால் நான் இனிமேல் எடுக்கவே போகிறதில்லை. அந்த நேரம்தான் லெனினின் கன் த ரிங் வெளிவந்து எங்கள் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது. அது எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. தரமான படம் எடுத்தால் எப்போதும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது லெனினும் என்னை நிரம்பவே என்கரேஜ் பண்ணினார். சுமதி அக்கா, செய்யுங்க விட்டுடாதீங்க, நீங்கள் நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துனீங்களா, நான் இப்போ உங்களோட சத்தத்தை காணையில் செய்யுங்கன்னு. ஓகே, ரிஸ்க் எடுத்து என்னுடைய ஒரு சிறுகதையைத்தான் நான் திரைக்கதையாக்கி அதற்கு பல மாற்றங்களை கொண்டு வந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் நல்ல எழுத்தாளர், எல்லோரும் அறிந்த ஒரு எழுத்தாளர் சோபா சக்தி, அவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறார். அவருக்கு அந்த ஸ்கிரிப்டை காட்டி அவர் சொன்னார், அக்கா நான் கொஞ்சம் திருத்தங்கள் செய்யட்டாண்டு. ஓகே, அவருக்கு நான் பெர்மிஷன் கொடுத்து ஒரு சின்ன திருத்தங்களோடு நியோகா திரைக்கதை உருவானது. ஃபென்டாஸ்டிக்குங்க. இப்போது நியோகா திரைப்படம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் கேட்குறேன். இப்போ இன்றைய சூழ்நிலையில், இன்றைய ஒரு இலங்கை அரசியலில் பார்த்தீங்கன்னா காணாமல் போனோர் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் ஹாட் இஷ்யூவாக இருக்குது. ஸோ நியோகாங்கிறது, நான் ரொம்ப மக்களுக்கு சஸ்பென்ஸை வளர்க்குறேன்னு நினைக்கிறேன். என்னென்னா, காணாமல் போனோருங்கிற அந்த இஷ்யூவுக்கு பின்னாடி ஒரு இமோஷ்னல், ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு மறுபக்கம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது உங்களுடைய நோக்கமா? இல்லாவிடில் காலங்காலமாக இதையெல்லாம் தாண்டி பண்பாடு, மரபு, இந்த மாதிரி கோட்பாடுகளுக்குள்ள சிக்குண்டு பல பெண்கள் அபியூஸ், அதாவது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த அவலங்களை மக்களுக்கு எடுத்து காட்டணும், திருத்தணும், ஒரு சமூக சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க நோக்கமா? எது நீங்க நினைச்சு மனசுல வச்சு நியோகாவை இவ்வளவு துணிச்சலா எடுத்திருக்கீங்க? இது இந்த நியோகா திரைக்கதை உருவானது என்னுடைய ஒரு சிறுகதையிலிருந்து. அந்த கதை உறையும் பனிப்பெண் என்ற தலைப்பில் நான் அந்த சிறுகதையை எழுதியிருந்தேன். அந்த கதை உருவானது நான் சந்தித்த ஒரு உண்மையாக வாழும் ஒரு பெண்ணின் கதையிலிருந்து.
அந்த பெண்ணை பார்க்கும்போது எனக்கு மனதுக்குள் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவர் ஒரு திருமணமாகாத பெண், தன்னுடைய தம்பி, மனைவி, பெற்றோரோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணின் உணர்வு பற்றி ஒருவரும் கண்டுகொள்வதாக எனக்கு தெரியவில்லை. நான் அவரை சந்தித்த போது அவருக்கு ஒரு 50 வயது இருக்கும். அப்போ எனக்கு அது ஒரு மனதுக்குள் ஒரு உளைச்சலை தந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த பெண்ணை வைத்து நான் ஒரு கற்பனை பண்ணி, இந்த பெண் ஒரு வேறு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் என்று நான் அந்த சிறுகதையை எழுதினேன். அதன் பிறகு திரைக்கதை ஆக்கும் போது நீங்கள் சொன்னது போல காணாமல் போனவர்கள் என்றது இப்போது மிக முக்கியமாக இருக்கிறது. காணாமல் போனவர் என்பது அந்த காணாமல் போனவரின் கதை என்றது ஒன்று. ஆனால் அந்த காணாமல் போனவரின் மனைவி, அந்த மனைவிக்கு ஒரு கதை இருக்கும். அந்த மனைவியின் பக்கம் என்ற ஒன்று இருக்கும். அவள் எங்களுடைய சமூகம் திருமணம் ஆகிவிட்டால் இனி காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஒன்றை பெண்களின் தலைமையில் போடுகிறது. அது எனக்கு நியாயமாக படவில்லை. அது பெண் விரும்பி காத்திருப்பது வேறு. சில வேளை பெண்ணுக்கு அது விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட எங்களை சமூகமோ கலாச்சாரமோ குடும்பமோ அக்கறைப்படாமல் அதை திணிக்கிறார்கள். அப்போ அந்த பெண் அவள் காத்திருக்க விரும்பவில்லை என்றால் அது எப்படி இருக்கும் என்ற என்னுடைய கற்பனையில் அந்த பாத்திரத்தை நான் அமைத்திருந்தேன். வாவ், இதுக்கு நிறைய துணிச்சல் வேணுங்க. அண்ட் ஏன் சொல்கிறேன்னா, பெண்களுடைய ஃபீலிங்ஸை பற்றி நிறைய டைரக்டர்ஸ் அட்ரஸ் பண்ணுறதில்ல. மேபி தீபா மேத்தா மாதிரி சில இன்டர்நேஷ்னல் டைரக்டர்ஸ், அவங்களும் கனடா. ஸோ தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு தீபா மேத்தான்னு உங்களை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் இல்லை, நான் இப்போது முதல் படி எடுத்து இல்லை, ஆனால் தமிழ் கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக நம்ம டிஃப் டொராண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட உங்கள் படம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தமிழர்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அண்ட் இந்த டீம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக இருக்குது இங்கே சுமதி. ஸோ நிச்சயம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பவர்ஃபுல் லேடி அங்கே இருக்காங்க, மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம். நான் ஒரு இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால், இது என்னுடைய முதல் படம். ஓகே, நான் முழுநீள திரைப்படம் உலகளவும் டைரக்ட் பண்ணவில்லை. ஓகே, அப்போது என்னுடைய பலவீனமும் எனக்கு தெரியும். அதனுடைய நான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமை எடுத்தால்தான் அவர்களோடு சேர்ந்து வடிவாக ட்ராவல் பண்ணலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கையானபடியால் நான் டைரக்ட் பண்ண முதல் படத்தில் டேலண்டடான ஆக்களை எடுத்தால் தான் ஒரு சக்ஸஸுக்கு போகலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தபடியால் நான் அவர்களை தேடி நான் போனேன். வெரி குட். அது நீங்கள் சொல்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நான் செக் பண்ணதில் நீங்கள் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டும் வாங்கியிருக்கீங்க, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கூட ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா உங்களுடைய படம்? ஒரு மனுஷி என்ற ஒரு குறும் திரைப்படம் செய்தேன், அதில் நான் நடித்திருந்தேன். வெரி குட். அப்போ யூ ஹேவ் வான் இட். ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை, உங்கள் நடிகைக்குள்ளே இருக்க திறமையை நீங்கள் வெளிக்கொணர்றதுக்கு உங்களுக்கு தெரியும். நிச்சயமா. ஃபேன்டாஸ்டிக். நிச்சயமா நேயர்களே, டிடி வியூவர்ஸ், நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தர்ஷினி வரப்பிரகாசம். வணக்கம் சில்வியா, வணக்கம் டிடி நேயர்கள் அனைவருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்றதுக்கு. தர்ஷினினாலே ஒரு துணிச்சலான ஒரு லேடி அப்படிங்கிறது தான் கலை உலகத்தில். ஏன்னா உங்களுக்கு பல முகங்கள் இருக்கு. பிரம்மன் மாதிரி நீங்க ஒரு பக்கத்துல பார்த்தா நீங்க ஒரு டான்சர், மறுபக்கத்துல பார்த்தா கோரியோகிராஃபி, அப்புறம் மேடை அனௌன்சிங், அப்புறம் மேடை நாடகங்கள் பல இதில் அரங்காடுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அடுத்து சொல்ல போனால் ஆம்பளைங்களே பயப்படக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுருக்கீங்க. ஐ திங்க் நான் சோஷியல் மீடியாவில் உங்களை வாழ் வீச்சு அப்புறம் குதிரை சவாரி அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். am I right? அதெல்லாம் படங்கள் என்று நினைக்கிறேன். you have shown நீங்கள் ஒன்றுத்துக்கு பயப்படுற ஒரு ஆள் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்குறது என்னென்னா தர்ஷினி, உங்களுடைய இந்த கலை பசிக்கு நியோகா நல்ல ஒரு தீனி போட்டதா உங்களுக்கு? நிச்சயமாக. நான் கனடாவில் மேடை நாடகங்கள், வேறு வானொலி நாடகங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள் செய்திருக்கிறேன்.
குறும்படங்களையும் நடித்திருக்கிறேன். ஆனால் முழுநீள திரைப்படம் என்று சொன்னால் நான் கனடாவில் நடித்து வெளிவரும் முதல் தமிழ் முழுநீள திரைப்படம் நியோகா. நிச்சயமாக அந்த அந்த திரைப்படத்தில் பல காட்சிகளில் நான் இருக்கிறேன். நீங்கள் கூறினது போல் நிச்சயமாக என்னுடைய நடிப்புகள் அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது என்று சொல்லலாம். ஒரு சேலஞ்சிங் ரோல். உங்களோட அந்த சேலஞ்சிங் ரோல் அது அஃப்கோர்ஸ் எல்லாரும் வந்து April 2 போய் தியேட்டரில் அதை பார்க்கணும். ஒரு சின்ன சினாப்சிஸ், உங்களுடைய கேரக்டர் மலருங்கிற அந்த கேரக்டர் ரொம்ப அதுதான் பிவட்டல் மெயின். அந்த கதை முழுக்க அந்த மலரை சுற்றி வருது இல்லையா? மலரை பற்றி சில வார்த்தைகள். மலர் எங்கள் அனைவருக்கும் அந்நியமான பெண் இல்லை. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் அதுகளில் பார்க்குறது ஒரு வெளிமுகம். ஸோ அதில் வந்து இப்போ ஒரு ஆளுடைய கேரக்டருக்கும் ஒரு ஆளுடைய ரெப்யூட்டேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வெளியில் பேசுவதை வைத்து நான் மட்டுமில்லை எல்லாருமே அவர்கள் தங்களை எப்படி வெளியில் ப்ரெசென்ட் பண்ணுகிறார்கள் என்பதை வைத்து அவர்களுடைய நடவுடைய வைத்து நீங்கள் அவர்களுடைய உண்மையான கேரக்டரை நீங்கள் இட போட முடியாது. மலர் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது அவருக்கு கண்ணுக்குள்ள டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், கிரே ஹேர் இருக்கும், ஒரு டிப்ரெஸ்ட் உமனாகத்தான் இருப்பார். ஆனால் அந்த பெண் அவருக்கு இருக்கக்கூடிய உள்ளுணர்வுகள், அவர் ஒரு பெண், உங்களைப் போல என்னை போல சுமதியை போல அனைத்து பெண்களையும் போல ஒரு சாதாரண பெண். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய மனோநிலை அவற்றை வைத்து தான் அந்த கதை நகர்ந்து கொண்டு போகிறது. ஆனால் மலர் வந்து ஒரு அந்நியமான பெண் இல்லை. எங்களில் ஒருவராக இருக்கலாம், எங்களுக்குள்ள அவருடைய ட்ரேசஸ் இருக்கலாம், எங்களுடைய ஒரு சகோதரியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு பெண்ணாக இருக்கலாம், எங்களுக்கு தெரிந்த ஷீ இஸ் அ கம்போசிஷன் ஆஃப் லாட் ஆஃப் வுமென். அப்படி தான் நான் மலரை பார்த்தேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மலருடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்ல வேண்டியது. மலர் இந்த நியோகா படத்தில் மலருக்கு நடந்த விஷயம் யாருக்கும் நடக்கலாம். That's what my biggest concern is. A lot of us get comfortable. We think this is how we should be, and we get comfortable thinking it's all settled. Yeah. And anything can happen to anyone at any time. Oh, yes. So it's a matter of how people stigmatize, how our culture stigmatizes people based on their circumstances. அதைத்தான் மலர் என்ற கதாபாத்திரம் சொல்ல வருகிறார். அவருடைய தெரிவாலேயோ சூழ்நிலையாலேயோ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி அமைந்தால் அவருடைய குடும்பமோ அவரை சுற்றி வர இருப்பவர்களோ சமுதாயமோ அவரை எப்படி பார்க்கின்றது, அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று திணிக்க முற்படுகின்றது அல்லது கணக்கிடுகின்றது. அதற்கும் மலர் தான் யார், தான் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்கும் இடையில் நடக்கும் போராட்டம் தான் அந்த கதை. அது இட்ஸ் அ யூனிவர்சல் தீம். தமிழ் பெண்களுக்கு சரி, எல்லா பெண்களுக்கும் சரி, அனைவருக்குமே சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொதுவான ஒரு தீம் என்று தான் நான் பார்க்குறேன். ஃபேன்டாஸ்டிக். ஒரு நட்ஷல்ல போட்டிங்க நீங்கள். அதாவது சமுதாயம் திணிக்குது பல விஷயங்களை, அந்த பெண்ணுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்குறது இல்லை. அண்ட் இது நடிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த ஃபீல் எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப வாஸ்தவம். இது வந்து பல லேயர்ஸில் கனடாலேயே பல மலர்கள் இருக்காங்க, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி, அவங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன அண்டர்கோ பண்ணுறாங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் சொல்லுங்கள். உண்மையை சொல்ல போனால் ஒரு குறுகிய காலத்தில் நிறைய சீன்ஸ், ஒரு ஷார்ட் பீரியட் அபவுட் ஒரு 1 week டைம் 2014 ஒரு மார்ச் பிரேக் டைமில் தான் நிறைய இண்டோர் சீன்ஸ் எடுபட்டது. அந்த டைம் எனக்கு ஸ்கிரிப்ட் விளங்கினது, சுமதியை கண்ட சப்போர்ட் இருந்தது. ஸோ சீன் பை சீன் இன்னதான் நடக்குது, இப்படி தான் செய்வா, திஸ் இஸ் வாட் ஷீ கோஸ் த்ரூ, அந்த ஃபீலிங்ஸை சொல்லி அந்த மூடை க்ரியேட் பண்ணி டயலாக்ஸ் பேசி ஓரளவு கதையை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லலாம். அது ஐ வுட் சே இட் டுக் மீ டைம் டு ஆக்சுவலி ப்ராசஸ் இட். ஓகே. ஸோ நான் நடித்த சீன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக காம்ப்ரிஹெண்ட் பண்ணி அதுக்குள்ளே இருந்து வெளிவந்தது ஒரு பாதி. அது நடித்து முடிச்ச பிறகு நான் வீட்டை ட்ரைவ் பண்ணி கொண்டு போய்க்கல, இல்லை வீட்டை போயிருந்து செய்ததை பற்றி அடுத்த நாள் செய்ய போகிறத பற்றி திங்க் பண்ணி எனக்கு திங்க் டைம் வந்து கொஞ்சம் எடுத்ததுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஷீ இஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் கேரக்டர் மலர். சுமதியக்கா டிஸ்கிரைப் பண்ணிக்கல ரொம்ப சிம்பிளான கேரக்டர், சாதாரண பெண்ணுன்னு தான் சொல்லுவாள். அப்படி இல்லைவா? பிகாஸ் ஒன்று தான் அவள் கதைக்கிற டயலாக்ஸ், அவண்ட எக்ஸ்பிரஷன்ஸ், மற்றது அவள் பற்றி மெட்டாக்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. பெர்செப்ஷன் அண்ட் வாட் த ஃபாதர் வாண்ட்ஸ் மலர் டு பி. மாமா மாமி கால் பண்ணி நம்ம ஊரில் இருக்குது கவியோடு இருக்க அடுத்து கதை பிள்ளை என்று சொல்கிறதுல இந்த அம்மா வந்து சொல்கிற சில விஷயங்கள், வீட்டை விசிட் பண்ணுற மெட்டாக்கள் மலரை பற்றி போர்ட்ரே பண்ணுறது. ஸோ எவ்ரிபடி இஸ் பெயிண்டிங் அ பிக்சர் ஆஃப் ஹூ மலர் இஸ் அண்ட் ஹூ மலர் ஷுட் பி. And Mallor is getting confused between who she really is and what these people are portraying her to be. Totally.
So it's a big struggle And I'm between to- reality and what people are perceiving. right, and I'm still thinking about Malhar. I'm still Yeah. processing her. She's not done yet. See, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு ரா நர்வை நீங்க டச் பண்ணிட்டீங்க தர்ஷினி. ஏன்னா இதுதான் டிடி வியூவர்ஸ்லேருந்து இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இந்த இன்டர்வியூ பார்க்க போகிறாங்க. என்னென்னா இது வந்து சும்மா ஒரு படத்தில் அப்படியே எடுத்து அப்படியே விடுறது கிடையாது. இது நிஜமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே இட் அஃபெக்ட்ஸ் இல்லையா, டோட்டலி அஃபெக்ட்ஸ். அது முடியலை, இன்னும் மலரோட பயணம் முடியலை அங்கே. இட்ஸ் ஆன்கோயிங். இப்போ மலர் மாதிரி நிறைய உமன் வேறு லாங்குவேஜ் பேசிக்கொண்டு வேறு டைம் பீரியட்ஸில் உலகில் வேறு நாடுகளில் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பட் திஸ் இஸ் ஒன் பர்டிகுலர் ஸ்டோரி. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே டு த வியூவர்ஸ் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட். குறிப்பாக கனடாவில் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்கு எங்களுக்கு கொண்ட ஒரு லைஃப் இருக்குது, எங்களுக்கு நிறைய கதைகள் இருக்குது. ஸோ சுமதி அக்கா மாதிரி வேறு நிறைய ரைட்டர்ஸ் அதை பற்றி எழுதணும், அதை பதிவு பண்ண வேணும். ஏன்னா அங்கட டைம் வந்து லைக் ஸ்பெஷலி வித் ஓல்டர் ஜெனரேஷன், இப்போ ராஜரட்ன மக்கள் இருக்கிறார், எங்களோட அப்பாண்ட டைம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் ஆர் க்ரோயிங் பை த டே, they're getting older and older. So unless we get the stories and somehow document it, I feel like we're going to lose them. Yes. அந்த ஹிஸ்ட்ரி போயிடும். இது இந்த பதிவுகள் தேவை கட்டாயம் படைப்புகளில். இன்ஃபேக்ட் நான் யோசிச்சேன் என்னென்னா தர்ஷினி, இப்போ ஒரு விஜய் படமோ ஒரு அஜித் படமோ இல்லாட்டி இலங்கையிலே தயாரிக்கப்படுற ஒரு படம் கூட இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய இந்த டயஸ்போரா அண்டர்கோ பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், நாட் ஓன்லி ஃபைனான்ஷியல் சொல்லலைன்னா ஃபைனான்ஷியலும் இருக்குது. அதால தான் பெண்கள் அப்படியே அந்த குடும்பத்தோடய சார்ந்து அப்படியே நிற்கிறாங்க, அங்கே அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வரல. அடுத்தது எப்படி அவங்க இங்கே கெனேடியன் சாயில்லையே ஒரு பாரபட்சம், ஆண்களை வேற மாதிரி நடத்துறாங்க, பெண்களை வேற மாதிரி நடத்துறாங்க. அவங்களுக்கு அத்தனை சலுகைகளும் இருக்கும், பெண்றப்போ அடக்கி வைக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. இந்த நாட்டிலே அது நடக்குது. இப்படி ஒரு ஃபீலை வந்து ஒரு இலங்கை திரைப்படமோ இல்லாட்டி ஒரு இந்திய திரைப்படமோ அதை காட்ட முடியாது. ஒரு கமர்ஷியல் இதில் கூட காட்ட முடியாது. ஒரு கமர்ஷியலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ரா ஃபீலிங்ஸ் அதை காட்டுறதுங்கிறது கஷ்டங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன் நம்மளுடைய தமிழர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி கலைப்படைப்புகளை போய் பார்க்கணும். போய் பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுறப்ப தான் ஒரு அவேக்னிங், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் இல்லையா? இப்போ மலர்னே உங்களை கூப்பிட தோணுது எனக்கு தர்ஷினி. ஸோ உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக மனசில் இருந்திருக்கும்ல நடித்து முடித்த பிறகு? பாதிப்பை விட எனக்கு பெருமையாக இருந்தது. என்னென்று சொன்னால், இப்போ நாங்கள் பேசுவது போல் மலர் போன்ற கதாபாத்திரங்கள், பெண்களுடைய கதைகள் பேசப்பட வேண்டும். மலர் போன்று நான் நம்முடைய சூழலில் இருக்கும் பெண்களை, நம்முடைய வீட்டில் இருக்கும் பெண்களுடன் கம்யூனிகேட் பண்ண வேணும், பேச வேணும். மற்றது இப்போ மலர் போன்ற பொசிஷனில் இருக்கக்கூடியவர் கூட தங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலாச்சாரம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, கலாச்சாரத்துக்காக மக்கள் கிடையாது. ஸோ கலாச்சாரத்தில் இப்படி சொல்லி இருக்கு, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை கேள்விக்கு உட்படுத்தலாம், ஒருத்தரோடு பேசிக்கொள்ளலாம். ஸோ அவைக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. தே ஆர் நாட் பவுண்டட் பை எவ்ரி திங் என்ற ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு வரும். அதே போன்று அவரை சுற்றி இருப்பவர்கள் கூட இவர் உண்மையாலும் சந்தோஷமாக தான் இருக்கிறார், அவருடன் பேச வேணும், அல்லது அவர்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்ப்போம், அவி கண்ட்ரோலிங் தெம் இன் எனி வே. அப்படி அவைகள் ஆண்கள் கூட அல்லது இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா மாமி கேரக்டர்ஸ் கூட தாங்கள் கேள்வி கேட்கலாம், இந்த பெண்ணை நாங்கள் ஏதாவது விதத்தில் அடக்குறோமா அப்படி பல இட் ஓப்பன்ஸ் டோர்ஸ் ஃபார் மெனி கன்வர்சேஷன்ஸ் ஐ திங்க். டோட்டலி. அண்ட் சுமதி, உங்களுடைய ட்ரீம் பெண்களுடைய விடுதலைன்னு சொல்லலாமா? நிச்சயமாக சொல்லலாம். அண்ட் இந்த நேரத்தில் சுமதி, நீங்கள் வந்து இப்படி ஒரு நாடக துறையிலையும் மேடை நாடகத்திலையும் தியேட்டர் ஆர்டிஸ்ட்ஸ், சிறந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் உங்களுடைய படைப்புக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குமா? நான் வந்து 99 மேடை நாடகங்களில் நடித்து வருகின்றேன். அதனால் மேடை நாடக கலைஞர்கள் என்னோடு மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நடிப்புகளை பார்த்து வியந்த காலங்களில் அந்த நேரத்தில் தான் இந்த படத்துக்கான வாய்ப்பு வந்தது. அப்போது நினைத்தேன், ஓகே, அப்பா ஆண்டவுடன் எனக்கு
ராஜரட்னம் அவரை தவிர வேறு ஒருவரும் மனதுக்குள் வரவில்லை. அவருடைய இயற்கையான நடிப்பு, எஸ், மலரின் அப்பா இவர்தான் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அவரிடம் கேட்டேன், அவர் மிக சந்தோஷமாக ஒத்துக்கொண்டார். அதே போல தான் தர்ஷினி, சுமு கூட மேடை நாடக அரங்காடலில் நடித்திருக்கின்றார். அவருடைய நடிப்பு திறமை எனக்கு தெரியும். பல புதியவர்களும் நடிக்கின்றார்கள், புது முகங்களும் வருகிறார்கள் சின்ன சின்ன பாத்திரங்களில். நீங்கள் இனி அப்பாவிடம் கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க. நிச்சயமா நிச்சயமா. லேடிஸ் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பவர்ஃபுல் விமன் இங்க நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். என்னென்ன சுமதி, அந்த காலத்துல நம்மளுடைய புரட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லாட்டி நடிகர் திலகமாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு எம்ஆர் ராதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து மேடை நாடக நடிகர்கள் இவங்கெல்லாம். அதே மாதிரி இந்த காலத்தில் எடுத்திங்கனாலுமே பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், நார்த் இந்தியாவில் நானா பட்டேக்கராக இருக்கட்டும், தேர் ஆல் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் தியேட்டர் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ அந்த கேலிபரில் இவ்வளவு ஒரு திறமையான ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் நம்மளுடைய தமிழ் சினிமா வியூவர்ஸ்க்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. மிஸ்டர் ராசையா ராசரத்னம், நீங்கள் உங்களுடைய கலை பயணம், தர்ஷினி சொல்லிட்டு இருந்தாங்க, பல வருடங்களுக்கு முன்னாடியே, பல டெக்கேட்ஸ்க்கு முன்னாடியே 1949லேயும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனீங்க அப்படின்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மை. என்னுடைய முதல் நாடகம் நான் 9 வயதாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாடசாலை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் CN கணபதி பிள்ளை அவர்கள் அப்பூதி அடிகள் என்ற நாடகத்தை இயக்கினார். அதில் எனக்கு தந்த பாத்திரம் அப்பூதி அடிகளாரின் மனைவி, பெண் வேடம். பெண் பாத்திரம். நாங்கள் நடித்த மேடை ஏற இருந்த காலத்தில் அது உண்மையிலேயே ஏதோ ஒரு காரணத்தால் மேடை ஏற்றப்படவில்லை. அது ஒரு மிகவும் துக்ககரமான. ஆனால் நான் வேறு வேறு மேடைகளில் தோன்றி பாடல்கள் போட்டிக்கு, பாடசாலைகளுக்கு இடையில் நடந்த போட்டிகளில் நான் பங்கு பெற்றிருக்கேன். அதன் பிறகு ஒரு 9 வருஷம் நான் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. நான் பிறந்த ஊர் குறும்பசிட்டி. குறும்பசிட்டி ராசரட்னம் என்று தான் நான் இங்கேயும் அழைக்கிறது. 1958ஆம் ஆண்டு எங்களுடைய குறும்பசிட்டி சன்மார்க்க இளைஞர் மன்றத்தால் தயாரிக்கப்பட்ட புதுமைப்பண், அது வேல் அமுதனால் இயக்கப்பட்டது. அதில் நடித்தேன். அதுவும் ஏதோ ஒரு காரணத்தால் மேடையேறவில்லை. அப்போ நான் நினைத்தேன் எனக்கும் நாடகத்துக்கும் வாய்ப்பில்லை என்று நான் அதை விட்டுட்டேன். திரும்ப 1959ஆம் ஆண்டு நான் அரசாங்க உத்தியோகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொழும்புக்கு பிரயாணமானேன். 61ஆம் ஆண்டு என்னுடைய நண்பர், எங்களோட ஊரைச் சேர்ந்தவர் திரு ஆன சிவதாசன், அவர்தான் வாடைக்காற்று என்ற படத்தை எடுத்தவர். அவர் மூலமாக அப்போது தமிழ் துறைக்கு பொறுப்பாக இருந்த சண்முகநாதன், சானா என்று அறியப்பட்டவர், லண்டன் கந்தையா, அவரோட பழக்கம் ஏற்பட்டு நான் ஒரு ஆடிஷன் ஆர்டிஸ்டாக இலங்கை வானொலியில் சேர்ந்தேன். ரேடியோ சிலோனில் 61ஆம் ஆண்டு. என்னோடு பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், SS கணேச பிள்ளை, SS அச்சுதம் பிள்ளை, KS பாலச்சந்திரன், விமல் சொக்கநாதன், அப்படி பலர், யோக்கிம் பெர்னாண்டோ, மணிமேகலை போன்ற நடிகர்கள் எல்லாம் இங்கே இருக்கிற சுப்லக்ஷ்மி காசிநாதன் அவர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு நான் 61ஆம் ஆண்டிலிருந்து 84ஆம் ஆண்டு வரை ரேடியோ சிலோனில் ஆர்டிஸ்டாக இருந்தோம். அது எங்களுக்கு அது ஒரு அடிஷனல் இன்கம். 15 நிமிடம் நாடகத்தில் நடித்தால் 15 ரூபா, 30 நிமிடம் 30 ரூபா. அப்போ எங்களுடைய தொழிலோடு அதுவும் ஒரு இது வாய்ப்பு, சைடு. அதற்கிடையில்
68ஆம் ஆண்டு நாங்கள் ஞான ஒளி என்ற நாடகத்தை மேடியேற்றினோம் சரஸ்வதி ஹாலில். அதில் ஆண்டனி கேரக்டர். அப்போது அது தொடர் நாடகமாக கல்கி பத்திரிகையில் வெளிவந்து கொண்டிருந்தது. சுந்தரம் என்பவர் எழுதினவர். அவருடைய பர்மிஷனோடு நாங்கள் அந்த நாடகத்தை, ஆனால் சிவதாசன் தான் அதை இயக்கி மேடியேற்றினவர். அப்போ படம் வரவில்லை, ஞான ஒளி என்ற படம் வரவில்லை. அது 68ஆம் ஆண்டு சரஸ்வதி ஹாலில் நான் அதில் ஆண்டனி கேரக்டராக நடித்தேன். உண்மையில் எல்லோரும் வியந்து பாராட்டினார்கள் என்னுடைய திறமையை அதில் காட்டக்கூடியதாக. இடையில் வேறு வேறு நாடகங்கள், அசட்டு மாப்பிள்ளை, வாடகை வீடு போன்ற நாடகங்கள், தொடர் நாடகங்களில் நடித்திருக்கிறேன். அது எனக்கு இப்போ ஞாபகம் வருவதில்லை. மற்றது ரூபவாகினியிலேயும் 2-3 நாடகங்கள் அப்போ டிவியில் தொலைக்காட்சியிலே நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. திரும்ப 88ஆம் ஆண்டு இங்கே நான் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் 90களில் இருந்து 90 இல்லை அதுக்கு பிறகு சில பல நாடகங்கள் மனவழி கலையாட்டு கழகத்தோடு இணைந்து நாடகங்களில் நான் நடித்திருக்கிறேன். அது மிக எனக்கு கிடைத்த வாய்ப்பு. நாங்கள் இங்கே பணத்துக்காக நடிப்பதில்லை. எங்களோட கேட்கணும்னு நினைச்சேன். அப்போ எப்படி நீங்கள் வந்து கனடாவில் எவ்வளோ நம்ம வாழ்க்கையும் கொண்டு போனோம், அதுக்கு இடையில உங்களுடைய கலை ஆர்வத்துக்கு தீனியும் போடணும் அப்படிங்கிறப்போ இட்ஸ் a பெரிய ஸ்ட்ரகிள் இல்லையா? எப்படி நீங்க அதை வந்து? இல்லை எங்களுக்கு நாடகத்தில் நடிக்க வேணுமென்ற ஆர்வம் இருக்கிறபடியால் தான் நாங்கள் அதில் போய் ஈடுபாடு. சுமதி ரூபனோடையும் நான் நடித்திருக்கிறேன் ஒரு நாடகம், தர்ஷினியோடு நடித்திருக்கிறேன். மற்றது ப்ரொஃபஸர் சேரன் எழுதிய 2-3 ஆங்கில நாடகங்கள். வாட் இஃப் த ரெயின் ஃபெயில்ஸ், அது வந்து 83ஆம் ஆண்டு கலவரத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட நாடகம். ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனைகளை மற்ற மக்களும் அறிந்து கொள்ள வேணுமென்றதுக்காக அது தயாரிக்கப்பட்டது. ஸ்ரீ ஞானப்பிரகாசம் என்பவர் தான் அதை இயக்கினவர். அதற்கு பிறகு வாட் இஃப் த ரெயின் ஃபெயில்ஸ், நாட் பை அவர் டியர்ஸ் அண்ட் இன்னொரு நாடகம். இந்த நாடகங்கள்லாம் இங்கே டொரண்டோ, ஒட்டாவா, நியூயார்க், நியூஜெர்சி, கனெக்டிகட், சிகாகோ யூனிவர்சிட்டியிலையும் மேடையேற்றப்பட்டது. உங்கள் நிகழ்ச்சி ஃபெட்னாலையும்? ஆமாம், ஃபெட்னாவிலையும் அது மேடையேற்றப்பட்டது. அது ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைத்த வாய்ப்பு அமைந்தது. உண்மையில் நாங்கள் ஒரு சந்தோஷமாகத்தான் அதை நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை மற்ற மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். இப்போ இந்த நியோகா படத்தில் நடிக்க சொல்லி சுமதி ரூபன் கேட்டார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் என்னையும் ஒரு நடிகனாக ஏற்று எனக்கு ஒரு பாத்திரம் தருகிறார்கள் என்று ஆர்வம். உங்க மாடஸ்டியை காட்டுது. ஏன்னா இவ்வளவு நீங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு உங்களுடைய பயோடேட்டா அங்க பாக்குறப்போ எவ்வளவு உங்க அனுபவம் இருக்குங்கிறது காட்டுது. அப்படிங்கிறப்போ யூ வெரி மாடஸ்ட். உண்மையில் அது எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்தது. இதற்கு முதல் திரு திவ்யராஜன் ப்ரொடியூஸ் பண்ண நாடகம் சகா என்ற நாடகத்திலும் எனக்கு ஒரு சிறு பாத்திரம் கிடைத்தது. அடுத்தது இந்த படம், முழுநீள படம். இதில் நடித்த உண்மையில் நான் பெருமை அடைகிறேன். அதுவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் தந்தையாக எங்களுடைய மக்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டும் ஒரு படமாக இது இருக்கிறது. அந்த பிள்ளைகளின் மன உணர்வுகள் சமுதாயத்துக்கு எப்படி நாங்கள் வெளிக்கொணர வேண்டும், சமுதாயம் எங்களை எப்படி அப்படியே அமர்த்தி வைக்கிறது என்றதை நாங்கள் மற்ற மக்களும் உணர்ந்து கொள்ள வேணும் என்றதுக்காக உணர்ந்து கொள்ள வேணும். அதற்கு என்ன பரிகாரம் தேட வேண்டும் என்பதை நாங்கள் உணர்த்தியுள்ளோம். அப்படியான ஒரு பாத்திரத்தை எனக்கு தந்தையிட்டு நான் உண்மையில் சுமதியை பாராட்டுகிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இல்லை நம்ம பார்க்குறோம், அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பாருங்கள். அவர் எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு, அதில் இன்வால்வ்டுன்னா அவருக்கு அப்படியே அப்படியே கண்ணீர் வருதுங்க அவருக்கு. ஸோ அந்த மலரோட தந்தையா நீங்கள் எவ்வளவு வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றது உங்கள் கண்ணீரே காட்டுது. உண்மையும் அதுதான். அதாவது இந்த போர்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மலரை போன்ற
எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் இப்பவும் இருக்கிறார்கள். அவர்களோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி அப்படியே அடக்கி வைக்கப்படுகிறார்கள் என்பதை வெளிக்கொணரும். இது ஒரு சின்ன திரும்ப. ஒரு சராசரி தந்தை இந்த மாதிரி பெண் குழந்தைக்கு ஒரு தகப்பனார் சொசைட்டிக்கு முன்னாடி அவர் ஒரு விதமா இருக்கணும். மகளை பார்க்குறப்போ ஒரு தந்தைங்கிறப்ப அவருக்கு வர்ற அந்த பாசமும் அந்த மன உளைச்சல் அது எவ்வளவு ஒரு தூரம் பாதிக்குதுங்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்க அங்க. அண்ட் உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மெயினா? நான் சொல்ல ஒரு மலர் மாதிரியான பெண்களுடைய தகப்பனாரா இந்த படத்துல நடித்த பிறகு உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? உண்மையில் இப்படிப்பட்ட பெண்கள், அதாவது எங்களுடைய சமுதாய கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேணும். அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேணும். தாய் தகப்பன் அவர்களுக்கு அவர்கள் எப்படித்தான் ஏக்கத்தோடு இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். சமுதாயமும் அவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். நிச்சயமாக இது நம்மளுடைய கெனடியன் வியூவர்ஸ் இன்டர்நேஷ்னல்லையும் கட்டாயம் உங்கள் படம் காட்டப்படும் இல்லையா? இப்போது அப்படிங்கிறப்போ தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாருமே இந்த தமிழ் டயஸ்பரா கட்டாயம் இந்த நியோகா திரைப்படத்தை கட்டாயம் பார்த்து அதுக்கு ஆதரவு தரணும். அப்போ தான் பல மலர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அண்ட் சுமதி, உங்களுக்கு என்ன, உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? இந்த மலரின் அப்பா சொன்னது போல் பெண் கடத்தப்பட்ட கணவன்மார் கடத்தப்பட்ட பெண்கள் இலங்கையில் கூட அல்லது புலம்பெயர்ந்து கூட நிரம்ப பேர் வாழ்கின்றார்கள். இலங்கையில் இருப்பவர்களுக்கு இங்கே இருந்து உதவி செய்வதாக சொல்லிவிட்டு தையல் மிஷினுக்கு காசு அனுப்புவது அப்படியான இதுகள் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது மற்றவர்கள் தான் டிசைட் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் அவர்களை மனதளவில் பலப்படுத்த வேண்டும். மனதளவில் பலப்படுத்தினால் அவர்களுக்கு துணிவு வரும். தங்களுக்கு என்ன வேண்டும் என்று டிசைட் பண்ணலாம். திருமணம் என்பதுதான் முடிவென்பதும் இல்லை. ஆனால் அவர்கள் ஏதோ ஒன்றை தெரிவு செய்வார்கள். அதற்கு அவர்களை மன தைரியப்படுத்துவதற்கு, அதுக்காகத்தான் நான் இந்த படத்தை எடுத்தேன் என்று நினைக்கிறேன். ஒரு மன துணிவு ஸ்ட்ராங்காக ஒரு சமுதாயத்தில் ஒரு கணவனை தெரிவு செய்வதோ இல்லது வேறு ஒரு வழி தன்னுடைய வாழ்க்கையை தான் முடிவு செய்வதற்கான தெளிவு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வர வேண்டும், தன்னுடைய விருப்பப்படி என்பது. மற்றும்படி இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கு நிரம்ப சவால்கள் இருந்தன. பொருளாதார பிரச்சனை இருந்தது. அதையெல்லாம் மீறி பணம் இதை நான் ஒரு வியாபாரமாக செய்யவில்லை. அதுக்காக நான் ஒரு சமூக சேவகியாகவும் செய்யவில்லை. நான் என்னை ஒரு ஆர்டிஸ்டாகத்தான் பார்க்கின்றேன். எனக்கு இயல்பாகவே பெண்களின் பிரச்சனை தான் எனக்கு வரும். லேசில் எடுக்கக்கூடிய கரு என்னால் அதுவாகத்தான் இருக்கின்றது. அதனுடையத்தான் நான் இதை எடுத்தேன். எங்கள் கனடாவில் பல கலைஞர்கள் இருக்கின்றார்கள் திரைப்படத்துறையில். அவர்கள் ஒரு நல்ல சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கொண்டு போகக்கூடிய தரமான படங்களை எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எமது மக்கள் ஆதரவு கொடுக்கும்போது அவர்கள் இங்கே நாங்கள் ஹாலிவுட்டோடையோ பாலிவுட்டோடையோ கம்பீட் பண்ண இயலாது. எங்களிடம் இருப்பது இப்போது கதை, யுனிக்கான கதைகள் இருக்கின்றன. அது சர்வதேசத்துக்கு போக வேண்டும். என்னுடைய நியோகா திரைப்படம் 34 சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்தோனேஷியாவில் எனக்கு கோல்டன் விருது தந்திருக்கிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வாவ். நான் எனக்கு உயிர்ப்பு நாடக நிகழ்வு இருந்தபடியாக நான் போவதை நினைத்தே பார்க்க முடியாத இந்தோனேஷியா ரொம்ப தூரம். அதனால் எனக்கு யாராவது போய் அங்கே அவர்கள் எழுதியிருந்தாங்க, உன்னால் வர முடியாவிட்டால் ஒரு ஆளை அனுப்பி உன்னுடைய ஓடை வாங்கி கொள்ளுண்டு. அப்போது நானும் தர்ஷினியும் கதைத்து விட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் போட்டோம். ஒரு தரம் கிடைக்கவில்லை. தமிழர்கள் இந்தோனேஷியாவில் இருப்பார்கள் என்று இல்லை. ஆனால் உடனே ப்ரொஃபஸர் சேரன் எங்களோட தொடர்பு என்று சொன்னார். அப்படி உங்களுக்கு ஒரு தரம் கிடைக்கவில்லைன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவள் உங்களை அறிமுகப்படுத்தி விடுறேன்னா. அவள் ஒரு இந்தோனேஷிய கவிஞை, பெண் எழுத்தாளர்.
உடனே அவர் என்னோடு அவை தொடர்பு படுத்திவிட்டு அவர் உடனே என்னோட தொடர்பு கொண்டு நான் அவருக்கு எல்லாம் சொல்லி அவர் உடனே அங்கே தொடர்பு கொண்டு நான் என்னுடைய ஸ்பீச்சை எழுதி அனுப்பினேன். அவர் 7ஆம் தேதி அங்கே போய் விருதை பெற்று ஸ்பீச்சை வாசித்து வாவ் என்னுடைய விருதெல்லாம் படம் எடுத்து எல்லாம் நிரம்ப படங்கள் அனுப்பியிருந்தான். உடனே ஃபேஸ்புக்கில் போட்டேன், என்னுடைய விருதை இப்போது அவ அனுப்பி வைக்கப் போகின்றான். எனக்கு அது என்னடா அது நான் இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒஸ்காரில் வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் திரும்ப திரும்ப அந்த இஷ்யூவை கதைத்து கொண்டிருக்கிறார்கள். பெண் இயக்குனர்கள் 7% தான் உலகத்திலேயே இருக்கிறார்கள் என்று சொல்லி அதனுடைய பெண்களை திரைக்கதைகளை கொண்டு வந்து இயக்குவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் காலங்காலமாக பெண்களின் பிரச்சனையை ஆண்கள் தான் சொல்லி கொண்டு வருகின்றார்கள். அது ஆண்களின் பார்வையிலிருந்து வந்து கொண்டிருக்கும் அந்த எழுத்துக்கள் கூட இப்போது நிரம்ப பெண்கள் எழுத துவங்கி இருக்கிறார்கள். பெண் எழுத்து தான் உண்மையாக ஜெனுவினாக வரும் பெண்கள் பிரச்சனை. அதற்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இப்போ பல திரைப்பட விழாக்கள் இப்போது என்னுடைய திரைப்படம் வந்து ஃப்ளோரிடா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் அவர்களோட தொலைபேசியில் அழைத்து கதைத்த போது அவர்கள் சொன்னது ஒரு பெண்ணின் கதையை பெண் சொல்லி இருக்கிறார். அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். அநேகமாக நான் போக இருக்கின்றேன். அதனுடையால் எங்களுக்கு அந்த நிரம்ப இனி பெண்கள் வந்து செய்யும்போது நிரம்ப சான்சஸ் இருக்குது. கனடாவில் கூட பெண் இயக்குநர்களை ஊக்குவிக்கிறார்கள். எங்களுடைய கம்யூனிட்டியிலிருந்து இளம் பெண்கள் நிச்சயமாக வெளிவர வேண்டும். ஏனென்றால் எல்லோருமே படிப்பு இன்ஜினியர் டாக்டர் அப்படி இப்படின்னு போயிருக்க கனடாவில் நிரம்ப ஃபண்ட் இருக்குது, ஃபில்முக்கு நிரம்ப ஃபண்ட் இருக்குது. அவர்கள் வெயிட் பண்ணுகிறார்கள். நிரம்ப சீட்டிங் நடக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். படம் என்னை பொறுத்தவரை நான் படம் எடுக்க வேண்டும் என்று ஆவலில் இருக்கின்றேன். என்னுடைய பணத்தை போட்டு இன்னும் கடன்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கின்றேன். ஆனால் நான் இந்த கிராண்ட் ஆஃபீஸில் கலைக்க போது அவர் சொன்னார்கள் சிலர் வந்து பணத்தை எடுப்பதற்காக படம் எடுக்கிறார்கள் என்று. அப்போ பணத்தை பெற்றுவிட்டு சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்து விஹெச்எஸ் தந்துட்டு போகிறார்கள். அப்போ தாங்கள் இப்போது மிக கடுமையாக இருக்கின்றோம். அப்படியே எங்களுடைய ஒர்க்கை பார்த்து நாங்கள் எவ்வளவு ஆக்டிவாக இயங்குகிறோம் பார்த்து தான் அவர்கள் தருவதற்கு ரெடியாக இருக்கின்றார்கள். அப்படியே நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கின்றேன். இளம் மக்களுக்கு டைம் இருக்குது, நிரம்பவே டைம் இருக்குது. அதனுடைய அவர்கள் நல்ல முடிவாக தங்களை டெவலப் பண்ணி இந்த துறையில் வர வேண்டும். வந்தால் மிகவும் ஒரு நல்ல கனடாவில் இருக்கிறது. நீங்க கூட இப்போ ஜார்ஜ் பிரவுன் காலேஜ் போய் இதுக்காக ஸ்பெஷல் ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. நான் டைரக்ஷன் கட்டல, எனக்கு எடிட்டிங் வந்து எனக்கு நிரம்பவே அதில் சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு படம் நல்லா வரணும்னு எடிட்டிங் நல்லா இருக்கும். அதோட இப்போது வந்து அநேகமாக திரைப்பட விழாக்களில் சொல்லுகிறார்கள் ஒரு பெண் எடிட் பண்ணும்போது அந்த திரைப்படத்தில் வேறு ஒரு தளத்துக்கே கொண்டு போகுது. என்ன பெண்ணின் பார்வை வித்தியாசமாக இருக்கிறதுன்னு அவர்களுக்கு அந்த அதெல்லாம் புதுசாக வருகிறது. பெண்களுக்கு அடையாளங்கள் கிடைக்கின்றன. எனக்கு எடிட்டிங்கில் நிரம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இந்த படத்தில் நான் எடிட்டிங் பெருசாக செய்யவில்லை. ஆனால் இனிமேல் நான் நினைத்திருக்க அடுத்த படத்துக்கு நான் எடிட் பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்தேன். இல்லை, இது நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட். பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்னு அதே ஒரு இதுலேயே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சுமதி மாதிரி ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட், இப்போ தர்ஷினி மாதிரி உங்களை மாதிரி எல்லாம் இருக்க டேலண்டட் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்ட் ஃபீல்டில் தே கான்ட் எஜுகேட் தெம்செல்வ்ஸ் இல்லையா? அது மாதிரி இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அதையே போய் யூட்டிலைஸ் பண்றதுக்கு நல்ல படைப்புகளை அந்த பாரை ஏன் ஹையா ஆக்கி பண்ணக்கூடாது? கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்தோனேஷியாவில் உங்களுக்கு அவார்ட் நியோகாக்கு கிடைச்சிருக்குதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. அண்ட் பல இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லையும் இந்த திரைப்பட போகுதுங்கிறது பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்ம சொல்லணும், இப்போ டொராண்டோவில் எப்போ ஸ்க்ரீனிங் அதை பற்றி நீங்கள் கட்டாயம் சொல்லணும். ஆமாம், ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி யோக் சினிமாவில் 4:30 மணி காட்சியாக இடம்பெற உள்ளது. திரைப்படத்தில் நடித்த பங்கு பெற்றின தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருமே நாங்கள் அங்கே நிற்போம். திரைப்படம் பார்த்து முடிந்த பின்பு கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்கள் கேள்விகளை கேட்கலாம், எங்களை விமர்சிக்கலாம். அது பார்வையாளர்களின் வேலை. எங்களுக்கு உண்மையான நேர்மையான விமர்சனம் வேண்டும். சும்மா தாக்க வேண்டும் என்று தாக்காமல், அல்லது புகழ வேண்டும் என்று புகழாமல் உண்மையாக நான் இது என்னுடைய முதல் படைப்பு. எனக்கு தெரியும் அது நான் முழுதாக நான் 100% பெர்ஃபெக்டாக செய்து விட்டேன் என்று சொல்ல இயலாது. நான் என்னை டெவலப் பண்ண வேண்டும். என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணி வைத்திருக்கின்றேன். இதில் உள்ள தவறுகளை எல்லாம் நீக்கி அடுத்த தளத்துக்கு நான் போவதற்கு நேர்மையான விமர்சனம் வேண்டும். அதோடு மக்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் வேண்டும்.
வந்து பார்க்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், விமர்சனம் தர வேண்டும். அதோடு இங்கே நிரம்ப பேர் பணத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இந்த கலைஞர்களை ஊக்குவித்து படங்கள் எடுப்பதற்கு அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட் தரலாம். நிச்சயமாக அது வந்து நிச்சயமாக ஒரு கலைக்கு ஒருத்தர் உதவி செய்யும் போது அவர்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். அது நான் நம்புகிறேன். அதனால் தான் இந்த துறையில் நான் எவ்வளவு இதென்றாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் ஒரு திருப்தி ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட் என்றது இப்போ ஒரு கவுன்சிலிங் மாதிரி கூட அது போகிறது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இப்போது தர்ஷினியும் அப்பாவும் கொஞ்சம் முடிவுரை ஏதாவது சொல்லலாம். மக்களுக்கு நம்மளுடைய டிடி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? டிடி வியூவர்ஸுக்கு சுமதி கூறினது போல் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மாலை 4:30 யோக் சினிமாஸில் வந்து நியோகா திரைப்படத்தை அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இப்பொழுது இவென்ட் பிரைட் ஆன்லைன் டிக்கெட்ஸ்க்கான வழிமுறைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது கூட ஓரிரு நாட்களில் அண்மையில் வெளிவரக்கூடும். அல்லாவிட்டாலும் அங்கே நேரடியாக வந்து கூட அவர்கள் தங்களுடைய நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ப்ரீமியர் ஷோன்றபடியால் நாங்கள் $50 டிக்கெட் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடியது போல் மலர் இது போன்ற கதைகள் பேசப்பட வேண்டியது, கதைக்கப்பட வேண்டியது, கலந்துரையாட வேண்டிய ஒரு டாபிக் என்று சொல்லலாம். ஆகவே நாங்கள் படத்தை பார்த்தால்தான் மேலதிகமாக பேசிக்கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் உங்களை தியேட்டரில் சந்திப்போம். மிஸ்டர் ராசையா ராசரத்னம், உங்களுடைய வேர்ட்ஸ் என்ன, ஃபைனல் வேர்ட்ஸ்? டிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நிச்சயமாக இந்த நியோகா படத்தை வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி 4:30 மணிக்கு யோக் சினிமாவில் வந்து பார்த்து உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். சாதாரண ஒரு நடிகனாக இருந்த என்னை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போனதை இட்டு சுமதிக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். என்னையும் ஒரு நடிகனாக ஏற்று இந்த படத்தில் நடிக்க வைத்ததுக்கு என்னோடு சேர்ந்து நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு நேயர்கள் அனைவரும், டிடி நேயர்கள் அனைவரும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி யோக் சினிமாவில் வந்து எங்களுடைய படத்தை பார்வையிட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. டிடி வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்க இங்கே தர்ஷினி, சுமதி, மிஸ்டர் ராசையா ராசரத்னம், இவங்க எல்லாரும் ஒரு பெண்களுக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ நல்ல ஒரு என்னன்னு சொல்கிறது ஆதரவாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு கலைப்படைப்பை பற்றி அவங்க பேசினாங்க. மலருங்கிற அந்த கேரக்டரை நீங்கள் போய் பார்க்க வேணாமா? கட்டாயம் போய் பாருங்கள். அசத்தலாக அதிரடியாக அர்த்தமுள்ள சில கேள்விகளை சமுதாயத்துக்குன்னு கருப்பி சுமத்தி வச்சிருக்காங்க நியோகா திரைப்படத்தில். அது என்ன கேள்விகள்னு நீங்கள் கட்டாயம் போய் யோக் சினிமா ஏப்ரல் 2 4:30 PM ப்ரீமியர் ஷோ கட்டாயம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி கலந்துரையாடல் இருக்கு. ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் சகலரையும் நீங்கள் பார்த்து கலந்துரையாடல், உங்களுடைய விமர்சனம், உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். உங்களுடைய கங்க்ராட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் நேரடியாக. ஸோ ப்ளீஸ் கோ டு யோக் சினிமா ஏப்ரல் 2. நியோகா குழுவினருக்கு டிடி சார்பாக எங்களுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி துணிச்சலாக ஒரு டாப்பிக்கை எடுத்து தைரியமாக என்னென்ன சேலஞ்சஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக எடுத்திருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் படைப்புகளை நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். உங்களுடைய கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் கட்டாயம் போய் கெனேடிய தமிழ் படைப்பாளர்கள் உங்களுடைய டேலண்ட் உலகம் பூரா அது ரெக்கக்னைஸ் செய்யப்படணுங்கிறது எங்களுடைய அவா. அண்ட் ஒன்ஸ் அகேன் a hearty congrats to this wonderful team. Good luck, Niyoga. Thank you so much. Thank you.
நன்னா 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 நன்னா